ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பருப்பரிசி சாதம் எப்படி செய்வேன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவேன், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திட்டு ஒரு பச்சை மிளகா, பூண்டு 4 பல் வந்து நல்லா தட்டி சேர்த்துக்குவேன். ஒரு பல்லாரி சேர்த்துக்குவேன், 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கிக்குவேன். வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் அப்படியே நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதங்க விட்டுருவேன். வதங்கினதுக்கப்புறம் ஒரு உலக்கு அரிசிக்கு வந்து 2 உலக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருவேன். கொதி வரும்போது அரிசியை வந்து கழுவி அரிசியும் பருப்பும் ஒன்றா ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு அரிசியும் பருப்பையும் அது கூட சேர்த்திட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டு 4 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான பருப்பரிசி சாதம் ரெடி ஆயிரும். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு